இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. வணக்கம். மக்கள் தொலைக்காட்சிக்கு மிகவும் பணிவான வணக்கம். இன்று உலகத்தை திரும்பி பார்க்க செய்தது நம்மளுடைய மலரும் பூமி. இது பார்த்திங்கன்னா, இந்த மக்கள் தொலைக்காட்சியில் விவசாயத்துக்கான பங்களிப்பு அதிகமாக உள்ளது. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக விவசாயிகள் பல முன்னேற்றம் அடைந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் 84 நீலமங்கலம் கிராமத்தில் சுந்தரப்பூங்கா என்ற ஒரு இயற்கை வேளாண்மை பண்ணை அமைத்து ஆராய்ச்சியும் பண்ணி வருங்கால சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம். இயற்கை வேளாண்மை என்பது 94 தொடங்கப்பட்டது. இது இயற்கை வேளாண்மை என்ற பெயர் ஒரு காலத்தோடு மாற்றப்பட்ட ஒரு பெயர். இது உண்மையான விவசாயம் என்று சொன்னால் பாட்டன் விவசாயம், பாட்டி விவசாயம் அவங்க பண்ணதை தான் நம்ம திரும்ப பண்ணுறோம். அன்றைய காலகட்டத்தில் ஊடகம் கிடையாது. ஏதோ ஒரு திருவிழாக்கள், ஒரு குடும்ப நிகழ்ச்சிகளில் மட்டுமே இந்த பங்கு, அதாவது என்னென்னா அந்த நம்ம ஒன்று கூடிய நேரத்தில் தான் இந்த என்ன விவசாயம் பண்ணோம், என்ன உற்பத்தி பண்ணியிருக்கிறோம், என்ன நெல் விளைஞ்சிது, என்ன அரிசி இருக்குது, வேறு என்ன கால்நடைகள் இருக்குது அப்படின்ற பரிமாற்ற செய்திகள் பண்ணோம். அப்படி இல்லைன்னா கடித போக்குவரத்து இருந்தது. இன்று 40 ஆண்டு காலம் கழித்து பார்த்திங்கனாக்கா, இன்றைக்கி நடக்கிற செய்தியை உலகம் ஃபுல்லாக பார்க்கக்கூடிய, நேராக பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்குது. அதற்கு காரணம் அறிவியல் வளர்ச்சி தான். அப்போது ஒரு விவசாயமும் ஒரு அறிவியல் வளர்ச்சியோட பங்களிப்போடு நம்ம போகணுன்ற ஒரு நிபந்தனைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போது இயற்கை விவசாயம்னு எங்கே பார்த்தாலும் சொல்லியிருந்தாலும், இயற்கை விவசாயம் பல முறையில் செய்யப்படுது. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு முறையை கையாளுறாங்க. உண்மையான விவசாயம் என்பது வெளியிலிருந்து எந்த ஒரு பொருளுமே வராத இருந்தால் மட்டும்தான் அது உண்மையான இயற்கை விவசாயம்னு சொல்லப்படும். காரணம் என்னென்னா, நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் நம்மளுடைய வாழ்வியல் நடைமுறை என்பதோ நம்மளோட வாழ்வோடு சேர்ந்து இருக்குது விவசாயம். அப்போ பார்த்திங்கன்னா, நம்மளோட கால்நடை செல்வங்கள் எல்லாமே நம்மளோட இருக்கும். அப்போது ஒரு முறையில் உற்பத்தி செய்யப்படும் உணவு மற்றொரு உணவாக மாற்றப்படும், உணவு சங்கிலியாக மாற்றப்படும். அப்போ மாற்றப்படும் போது ஒன்றன் கழிவும் இன்னொருத்தத்துக்கு மாற்றி திரும்ப திரும்ப அது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உணவு சங்கிலி மாதிரி செயல்படும். அப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி அடி கழனியில் நின்றுடும், நடு மாட்டுக்கு போயிடும், நுனி வீட்டுக்கு வரும். அப்போது அதோட பங்களிப்பு நம்ம மண்ணிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் ஒரு சுழற்சியாகவே வரும். அப்போது மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவாக எடுக்கிற பொருளை எடுத்துகிட்டு திரும்பவும் மண்ணில் போடுவோம். அப்போ மண்ணில் இருக்கிற பாக்டீரியா மறுபடியும் திரும்பவும் அது செயல்பாட்டுக்கு வரும். இப்படி ஒவ்வொரு முறையும் திரும்ப 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 ஒரு வாழ்வை சூழலாக திரும்ப திரும்ப இருக்கும்போது அங்கே எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் பல்லுயிர் பெருகி நம்ம மனித சமுதாயத்துக்கும் உயிரியல் சூழ்நிலைக்கும் உகந்தவாறு ஒரு சூழலை உருவாக்கி அங்கே வெகு சிறப்பாக செயல்படுது. நம்மளோட விவசாயம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றுறது அப்படின்னு நம்ம தெரியும். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் விவசாயம் தொடங்கி அவங்க வேறு மாதிரிலாம் பண்ணின்னு இருக்காங்க. இப்போ நம்மளோட விவசாயம் பாரம்பரியமாக முன்னோர்கள் பண்ணது, இன்னொருத்தர் பண்ணது, அப்படியே படிப்படியாக பண்ணின்னு இருக்கோம். இந்த வகையில் பார்த்திங்கனாக்கா, இடையில் சில கண்டுபிடிப்புகளாக வந்த நெல் அரிசிகளை பயன்படுத்தியிருந்தோம். இதெல்லாம் கேடு விளைவிக்கும் சூழலை உருவாக்கி உள்ளது. அதனால் இப்போது இயற்கை விவசாயத்துக்கு நம்ம மாறி ஒரு நல்ல சத்து நிறைந்த ஊட்டச்சத்து மிக்க ஒரு உணவுப் பொருளை தேடக்கூடிய சூழலில் இப்போது வந்துள்ளோம். அதனால்தான் நம்ம 94 இதுக்கான தேடல் ஏற்பட்டு ஒவ்வொரு நெல் ரகமாக எடுத்து வந்தேன். ஏன் நெல்லை முதன்மையாக நான் தேர்ந்தெடுத்தேன்னா, ஒரு காலத்தில் சிறுதானியங்களை நிறைய பயன்படுத்தி இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு மழை வரும், அந்த காலகட்டத்தில் என்ன விளைஞ்சதோ அப்போல்லாம் நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டு அதன் மூலியமாக விவசாயம் செய்யப்பட்டு வந்தது. இப்போ பார்த்திங்கனாக்கா, மின்சாரம் மூலம் இயக்கக்கூடியது, சோலார் மூலம் இயக்கக்கூடியது, டீசல் மூலம் இயக்கக்கூடிய நீர் இறைக்கும் கருவிகள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டு துளை கிணத்துலேருந்து கூட தண்ணி எடுக்கிற அளவுக்கு அறிவியல் முன்னேற்றம் வந்திருக்குது. இருந்தாலும்
இப்போ அந்த தண்ணி மிகுதியால் தான் நம்ம வந்து நெல்லை வந்து அதிகமாக பயன்படுத்த முடியுது. அதோடு இல்லாமல் ஏரிக்கரை இருக்கிறத இயற்கையாக மழையிலேருந்து மழை நீரை வச்சு பண்ணுறதும் சிறப்பாக இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த நீர்களை பயன்படுத்துவதான் கொஞ்சம் மாற்றம் வந்து எப்போ வேணாலும் விவசாயம் பண்ணுற மாதிரி வந்திருக்குது. இல்லைன்னா அந்த பருவத்தில் எந்தெந்த பருவத்தில் எந்த நெல் போடுமோ அந்த பருவத்தில் மானாவாரியாக விதைப்போம். அப்போ மழையில் வரும். அந்த மழையில் வர தண்ணியை வந்து வர ஃபுல்லாக கட்டி இந்த மழை நீரை சேகரிப்பாகவும் இருக்கும். அந்த தண்ணி வந்து பூமிக்குள்ளே போகும். அதோடு இல்லாமல் அந்த தண்ணியை தாங்கிக்கூடிய வளரக்கூடிய நெல்லாகவும் இருக்கும். இப்படிலாம் தான் பயிர் வச்சு படிப்படியாக வந்தது. இப்போ ஒட்டு ரகங்கள்லாம் வந்து இந்த மாதிரி மாற்றத்தை வந்து அதில் ரசாயன உரங்கள் போடுறதுனால கேடு விளைவிக்குது. யார் எந்த ஒரு உணவுப் பொருள் எடுத்தாலும் கேடு விளைவிக்கக்கூடிய நஞ்சு வந்து உள்ளே கலந்துருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு சுத்தமான ஒரு இயற்கையாக பண்ணி ஒரு நல்ல ஆரோக்கியமான தலைமுறையும் ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு சூழல் கொண்ட ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும். மீண்டும் எந்த ஒரு மாசு இல்லாத விவசாயத்தை தொட வேண்டும்ன்றதுக்காக தான் இந்த பரவலாக்கமும் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த நெல்லுங்களை வந்து தேடி பயிர் வைக்கிறப்போ முதல்ல ஒரு மாப்பிள்ளை சம்பா எல்லாராலும் விரும்பப்பட்டு திரும்ப, அதாவது இயற்கை விவசாயம்னா முதல்ல எடுத்ததும் மாப்பிள்ளை சம்பா தான் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி, அதுக்கப்புறம் கருங்குருவை, அறுபதாங்குருவை, பூங்கார், இந்த மாதிரி நெல்லுங்க தான் இப்போ பரவலாக முன்னாடி பேசியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு விவசாயிக்கிட்டையும் பரவலாக்கம் செய்து நிறைய நெல்லுங்க வந்து பாரம்பரிய நெல்லுங்க சேர்ந்துருக்குது. இப்போது நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் எந்த நெல் நல்லா சிறப்பாக விளைஞ்சிது அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்களை கேட்டாக்கா இங்கே செங்கல்பட்டு சிறுமணின்ற ஒரு நெல் சிறப்பாக விளைஞ்சிருக்கு. இந்த நெல் விளைஞ்சதையும் நம்ம ஆங்கிலேயர் காலத்தில் இதை வந்து கிழக்காசியாவிலே மிக சிறப்பாக விளைஞ்சதுன்னு ஒரு புத்தகத்தில் எழுதி பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பகுதி பார்த்திங்கனாக்கா நம்ம பாலாற்று ஓரம் இருக்கக்கூட உள்ளாவூர்ன்ற ஒரு கிராமம் தான். பாரம்பரிய ரகங்கள் ஒரு குறிப்பிட்ட ரகங்கள் ஒரு குறிப்பிட்ட விளைச்சலை தான் தரும். அதுக்கு வந்து மண்ணில் ஊட்டம் வேணும். மண் ஊட்டம் வேணும்னா இயற்கை வழியில் ஒரு சிறப்பான இப்போது நிறைய விவசாயம் சொல்லி இயற்கை விவசாயம் சொல்லி பஞ்சகாவியா பயன்படுத்துகிறாங்க, நிலவலை ஊக்கி பயன்படுத்துகிறாங்க, ஜீவாமிர்தம்னு பயன்படுத்துகிறாங்க, மீன் கரைசல் பயன்படுத்துகிறாங்க. குணகம்ன்ற ஒரு சிறப்பான இதுவும் இருக்குது. அதை யாரும் பயன்படுத்துறதில்ல. அது வந்து ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்தணும். அது இப்போது யாரும் இல்லை. அதே மாதிரி பயோடைனமிக்ன்ற இது பண்ணிகிட்ருக்காங்க, உயிராற்றல் வேளாண்மை. இந்த மாதிரி இந்த விவசாயம் வந்து பல வழியில் பண்ணின்னு இருந்தாலும் அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எளிமையாகவும் நீடித்தும் தொடர்ந்தும் செய்யக்கூடிய ஒரு விவசாயமாக அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கனாக்கா தக்கப்பூண்டு, ஜனப்பை, பலதானியம் தானியங்களை விதைச்சி அதை வந்து 40லேருந்து 50 நாளுக்குள்ளே பூ பூக்கும் சமயத்தில் மடக்கி உழுதோம்னா ஒரு சிறப்பான ஊட்டம் கிடைக்கிது. கார்பன் வந்து நிறைய கிடைக்குது. அப்போ பார்த்திங்களா அதில் சொல்லக்கூடிய பாக்டீரியாக்கள் அசோஸ்பைலம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம், அசிட்டோபாக்டர் அந்த மாதிரி சொல்லக்கூடிய பாக்டீரியாக்களும் நுண்ணுயிர்களும் வந்து அதிகமாக உருவாகுது. இப்போது 9 வகையான தானியங்கள் வந்து எங்கேயுமே பயன்படுத்துவாங்க. அதுபோல் தான் மண்ணுலேயும் இது பயன்படுத்தினா சீக்கிரமாக அதை உடனடியாக வளம் பெறும். இது வந்து சாத்தியம். இப்போ பார்த்துருக்க வயல் வந்து சென்ற 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அது தக்கப்பூண்டு, ஜனப்பெலாம் விதைச்சோம். இப்போ பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணலை. தண்ணி மட்டும்தான் விட்டுருக்கோம். மழை தண்ணி, இந்த கிணத்து தண்ணி தான் விட்டுருக்கோம். இவ்வளோ சிறப்பாக விளைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளோட சுந்தர பூங்கா இயற்கை வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிலையம்ன்ற பெயரில் வச்சுருக்கிறதுனால ஒவ்வொரு ஆய்வும் நம்ம பண்ணி ஒரு முடிவை சொல்லிகிட்ருக்கோம். எந்த நெல் பயிரும் எடுத்தாலும் அதில் வந்து பார்த்திங்கனாக்கா பூச்சி வரட்டி கூட இதில் பயன்படுத்தலை. பூச்சி வரட்டி சில நெல்லுக்கு வருது, அதுக்கு மட்டும் பூச்சி வருதுன்னா அந்த நெல்லுக்கு பூச்சி வரட்டி பயன்படுத்தலாம். அப்போது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அது வந்து அங்கே வராது. பூச்சை விரட்டி தான் அனுப்புகிறோமே கண்டி, மற்றபடி பக்கத்தில் ரசாயன விவசாயம் பண்ணி நல்லா சிறப்பாக நெல் பண்ணின்னு தான் இருக்காங்க. அதில் பார்த்திங்கனாக்கா 3 தரம் 4 தரம் வேதி உப்புகள், யூரியா, டிஏபி, காம்ப்ளெக்ஸ்னு சொல்லக்கூடியதை திரும்ப போட்டு மண்ணை மலடாக்குறாங்க. அதே நேரத்தில் பூச்சி கொல்லின்ற ஸ்ப்ரே பண்ணி அந்த இடத்தையும் வந்து பாதிக்க அடைச்சிடுறாங்க. அந்த நெல்லும் வந்து நஞ்சாக மாற்றப்படுது. இப்போ இது பார்த்திங்கனாக்கா எந்த இதுவுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா உழவு, நடவு எல்லாமே ஒன்றா தான் வரும். அங்கே வந்து ரசாயனம் பண்ணுறாங்க, இங்கே நம்ம பண்ணுறதில்ல. அதான் விஷயம். மற்றபடி
இதுக்கும் அதுக்கும் பெரிய இது கிடையாது. அங்கே ஃபுல்லாக பயன்படுத்துறது உரம், அதாவது உப்புன்னு சொல்லக்கூடிய அதை தான் பயன்படுது. இங்கே வந்து பயன்படுத்தினா மாட்டு சாணத்திலேருந்து தயாரிக்கக்கூடியதை ஒரு நிலவலை ஊக்கி மட்டும் பயன்படுத்துவோம் தேவைன்னா. அப்புறம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு பயன்படுத்துவோம். அதை விட்டாக்கா தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கும் பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இப்படி ஒவ்வொரு புண்ணாக்கும் பயன்படுத்தும் ஒவ்வொரு மாற்றத்தை கிடைக்கிது. இதில் வந்து கடலை புண்ணாக்கு வந்து ஒரு சிறப்பான மாற்றத்தை கொடுக்குது. அதில் நிறைய நைட்ரஜன் கிடைக்கிறதுனால பயிர் உடனடியாக கருப்பு தெரியும். அதையே தண்ணியில் கரைச்சி மற்ற நிலவலை ஊக்கியாக மாற்றுறப்போ அதையும் பயன்படுத்துகிறப்போ ஒரு நல்ல பச்சை கட்டுதல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது இல்லாமல் இது ஒரு முறை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னாவே தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு அப்படியே, அதாவது கரும் பச்சை அப்படியே இருக்கும். ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு இடத்தையும் நம்ம பார்க்குறப்போ அந்த கரும்பச்சையான மாற்றம் தெரியும். இதே நீங்கள் ரசாயன விவசாயத்தில் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா போட்ட ஒரு 5 நாள் 6 நாளில் வந்து பச்சை நல்லா கிளி பச்சை அளவுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா திரும்பவும் எப்பவும் போல் பயிர் வெளுத்து போயிடும். திரும்பவும் அவர் எடுத்தாந்து மறுபடியும் அந்த உப்பு, வேதி உப்புகளை எடுத்துன்னு வந்து போடுவார். இது வந்து தொடர்ந்து நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது 94லேருந்து தொடங்கப்பட்டதுனால இந்த மண்ணுக்கு கார்பன் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நிறைய இயற்கை இடுபொருட்களே கிடையாது, தேவையே இல்லை. இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்குதே பெரிய ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரசாயன விவசாயம் பார்த்திங்கன்னா அவர் திரும்ப அவர் மண்ணை போட்டு மருந்து, அதாவது நஞ்சு விதைச்சி போட்டு அவர் வந்து மண்ணை வந்து மலடாக கூடிய சீக்கிரம் மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன உரம் போட்டாலும் வந்து விளைச்சலை தராது. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்தி தான் திரும்ப மண்ணை வளப்படுத்தினா மட்டும்தான் வருங்காலத்தில் வந்து பயிர் செழிப்பாக வரும். இந்த ஆண்டு பார்த்திங்கனாக்கா இங்கே ராதா திலக்கு, சீரக சம்பாவிலே 3 ரகம் இருக்குது. வாசனை சீரக சம்பா இருக்குது, வெறும் சீரக சம்பான்னு பேர். பார்த்திங்கனாக்கா சீரகம் மாதிரியே இருக்கும். இதுதான் வந்து வள்ளலார் வந்து இந்த உணவை எடுத்துக்கினா சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தார். இதே பச்சையில் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. நாம் வந்து புழுங்கலை எடுத்து தான் பழக்கம். அதனால் வந்து அதில் ஒரு பெரிய மாற்றமாக இருக்காது. வாசனை சீரகம் 3 விதமான வாசனை சீரக சம்பா இருக்குது. அதுக்கடுத்து பின்ன நவரான்னு ஒன்று இருக்குது. நவரா வந்து ஒரு சித்த மருத்துவத்தில் ஒரு சிறப்பான, அதேமாதிரி கேரளாவிலே இதை பயன்படுத்துகிறாங்க. நம்ம நாட்டில் வந்து கருங்குருவை என்ற ஒரு நெல்லை பயன்படுத்துகிறாங்க. அந்த கருங்குருவை இந்த வருஷம் சாகுபடி பண்ணுவேன். அப்புறம் குடவாழையும் வந்து வயிற்றில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணக்கூடியது குடவாழை. அது தங்க சம்பா, தங்கத்துக்கு சத்து ஈடான ஒரு பொருளை நம்ம கொடுக்கும் கூடியதுனால அது தங்க நிறத்தினால இருந்தாலே அது தங்க சம்பான்னு பேர் வந்தது. அதோடு இல்லாமல் நம்மளோட மூளையை வந்து உறுதியாக்குன்ற ஒரு செய்தி தெரிஞ்சு கொண்டு இருக்கிறேன். அதனால் வந்து தங்க சம்பாவும் சிறப்பானது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு போன்றே ஒரு நெல் அமைப்பு கொண்டதுனால இது மிளகு சம்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ சம்பா. எல்லா நெல்லும் பார்த்திங்கன்னா வரிசையாக தான் மணி பிடிச்சிருக்கும். ஆனால் தேங்காய் பூ சம்பான்றது வந்து தேங்காய் பூ பாலையில் எப்படி இருக்குது 3 இது சேர்ந்தா மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அந்த நெல் வடிவமைப்பு. அதே மாதிரி குதிரைவால் சம்பா, ஒரு குதிரையோட வால் எப்படி பின்னி முறுக்கி இருக்குதோ அதே மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அதுக்கு குதிரைவால் சம்பா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அப்புறம் கல் உருண்டை சம்பான்றது ஒரு நெல் இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா கல் உருண்டை சம்பா இருக்குது. இலுப்பைப்பூ வாசனை கொண்டதுனால அது இலுப்பைப்பூ சம்பா. அது இலுப்பைப்பூ வாசனை எப்படி இருக்குதோ அந்த மரத்தில் கீழே பார்த்திங்கனாக்கா அந்த இலுப்பைப்பூ கீழே கொட்டியிருக்கும் ஒரு சீசனில். அந்த காலத்தில் போய் பார்த்திங்கனாக்கா அதுக்கு கீழே கிடக்கும். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கனாக்கா செம்மறி ஆடு அது விரும்பி சாப்பிடும், வெள்ளாடும் சாப்பிடும். மக்களும் வந்து அதை எடுத்து இடித்து அது சில இனிப்பான இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அந்த இலுப்பைப்பூ மரத்துலேருந்து விழக்கூடிய பூ. அதே மாதிரி அது இலுப்பைன்னு சொல்லுவாங்க. இன்னும் கேட்டால் அதை சொன்னால் இருப்பைன்ற வார்த்தை தான் சரியான வார்த்தை. ஏன்னா இரும்பு போன்ற ஒரு உறுதியான கடினத்தன்மை கொண்ட ஒரு மரம். அந்த இலுப்பைப்பூ சம்பாவும் இருக்குது. அது 135 நாளில் விளையக்கூடியது. அதுக்கப்புறம் குணப்பாடம் என்ற நூலில் இந்த மணிச்சம்பாவை பற்றி ஒரு பாடல் இருக்குது. அது அந்த நெல்லை நட்டிருக்கோம், மணிச்சம்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டுக்கிச்சிலி நட்டிருக்கோம். அப்புறம் இந்த பகுதிக்கு சிறப்பு வாய்ந்த செங்கல்பட்டு சிறுமணி, அதுக்கப்புறம் கருப்பு கவுனி, அப்புறம் ஒரு நிறத்தில் வந்து ஒரு நீல நிறம் கொண்ட ஒரு சின்னார் என்ற நெல். அது வந்து பாரம்பரியம் கிடையாது, இடையில் வந்து ஒரு சின்னார் என்றவர் கண்டுபிடித்த ஒரு நெல். அதுக்கப்புறம் ஆத்தூர் கிச்சிலி சம்பா,
அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம ரத்தத்தை மிகுதியாக்கக்கூடிய ரத்தசாலி என்று சொல்லக்கூடிய ரத்தசாலி நெல். அதுக்கப்புறம் மோசனம் சொல்லக்கூடிய ஒரு நெடுநாள் பயிர் 160 நாள் வயசு கொண்ட மோசனம். அதுக்கப்புறம் சன்ன ரகம் எல்லோராலையும் விரும்பி இது பண்ணக்கூடிய சிவன் சம்பா. அது வந்து இந்த இந்த பகுதியை சார்ந்த நெல் இல்லை கிடையாது. அது பார்த்திங்கனாக்கா அது ஆந்திராவிலேருந்து வந்த நெல். அது சின்ன சம்பா. இங்கே பேர் மருவி அது சிவன் சம்பாவாக மாறி இருக்குது. இந்த மாதிரி 30க்கும் மேற்பட்ட நெல் இந்த ஆண்டு பயிர் செய்திருக்கோம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு காட்சியாக நெருக்கிய காட்சியாக நீங்கள் காணலாம். ஒவ்வொரு நெல்லுமே வந்து இப்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வயசுக்கும் வித்தியாசம் ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நடவு செஞ்சுருக்கோம். இப்போது ஒரு 2 நெல் மட்டும்தான் கதிர் வராமல் இருக்கும். மீதி எல்லா நெல்லும் கதிர் வந்திருக்கும். அதுக்கான விவர அட்டையோடு நம்ம வந்து காண்பிக்கப்பட்டுருக்கோம். இப்போ சுந்தர பூங்கா இயற்கை வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இதில் வந்து ஒரு ஆராய்ச்சிகளும் நடைபெறுது. அதுக்கான பல திட்டங்கள் தீட்டி மக்களுக்கு எந்தெந்த நெல்லாம் பயனளிக்கின்ற ஒரு இதுவும் நடைபெற்று கொண்டிருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா இந்த இடம் வந்து இப்போ தான் சரி பண்ண இடம். இதுக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா இதில் உளுந்து வச்சுருந்தோம். இந்த வருஷம் வந்து இந்த கழனியை கொஞ்சம் சமப்படுத்தி ரத்தசாலி என்ற நெல் நட்டிருக்கோம். இது வந்து கொஞ்சம் கலர் தன்மை அதிகமானது. அதனால் வந்து கலர் பாலைன்ற ஒரு நெல்லும் விளையும், ஆனால் ரத்தசாலி என்ற நெல்லும் விளையும். இதை வந்து சோதனை முயற்சியாக நான் பண்ணி பார்த்தேன். ஒரு வெற்றியாக இருக்குது. அப்போது கலர் நிலத்தில் விளையக்கூடியது ரத்தசாலின்ற ஒரு நெல் வந்து அதிகாரப்பூர்வமாக இப்போ நம்ம சொல்லலாம். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நெல் எவ்வளோ இருக்குது பாருங்கள், எப்படி தூர் கட்டியிருக்கு பாருங்கள். அதோடு இல்லாமல் இது முதல் முறையாக நட்டிருக்கோம். இது எப்படி ரசாயனம் போட்டு பண்ணுறவங்களுக்கு ஈடாக இது தூர் கட்டிக்குது பாருங்கள். ரசாயனத்தை விடவே அதிகமாகவே தூர் கட்டியிருக்கோம். இது எல்லாமே இயற்கையாக பண்ணது தான். இதில் எந்த ஒரு இடுபொருளும் கிடையாது. மழை தண்ணி கொஞ்ச நாள் நின்றுது. அதுக்கப்புறமா வந்து கிணத்து தண்ணி தான். இப்போ பார்த்திங்கன்னா தூர் எண்ணி பார்த்தாவே தெரியும். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 32, 34 தூர்கிட்ட இருக்குங்க. இது எந்த ஒரு இடுபொருட்களுமே இல்லாமல் விளைஞ்சது. உங்களுக்கு நிறைய தெரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி தனியாகவும் நட்டுருக்கேன். பாருங்கள், இந்த தூரை நீங்கள் கலப்பு பார்க்கலாம் பாருங்கள். குறைஞ்சபட்சம் 32 தூர்கிட்ட இருக்குது. இது வந்து எந்த ஒரு இடுபொருட்கள் நிலவலை ஊக்கி, புண்ணாக்கு, இல்லை அமிர்த கரைசல், பஞ்சகாவியா, பூச்சி விரட்டி எதுவுமே பயன்படுத்தாதவே இவ்வளோ சிறப்பாக இருக்குது. அப்போ இன்னும் இதெல்லாம் பயன்படுத்தியிருந்தால் எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்க பாருங்கள். அதனால் வந்து ஒரு மண்ணை மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறப்போ ரத்தசாலியும் சிறப்பாக விளையன்றது என்னோடய கருத்து. இப்போது ரத்தசாலியை தொடர்ந்து இப்போ நம்ம கருப்பு கவனி பார்க்குறோம். ரத்தசாலியோட பயன்கள் வந்து அங்கேயே வந்து சொல்லியிருக்கணும். என்னென்னா ரத்தத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கான பயனை கொடுக்கக்கூடியது ரத்தசாலி. அதனால தான் ரத்த நிறம் கொண்டதுனால ரத்தசாலின்னு பேர். அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது கருப்பு கவுனி. கருப்பு கவுனியோட சிறப்பு என்ன பார்த்திங்களா, உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனையுமே சரி பண்ணுற இது ஒன்றே ஒன்று. அதுக்கடுத்து நம்ம சித்த வைத்தியத்தில் சொல்லக்கூடிய கருங்குருவை. இப்போ மக்களால் ரொம்ப அதிகமாக பிரசித்தி பெற்ற ஒரு நெல்லுன்னு பார்த்திங்கனாக்கா மாப்பிள்ளை சம்பாவுக்கு அடுத்து கருப்பு கவுனி தான். இந்த கருப்பு கவுனி நெல்லை இவ்வளோ அளவுக்கு அதிகமாக பயிர் வைக்கிறதுக்கு காரணம் நுகர்வோர் எண்ணிக்கை அதிகமானதுனால காரணம். அதோடு இல்லாமல் இதை பயன்படுத்துறதுனால அவங்களோட உடம்பே வந்து எப்படி செயல்படுதுன்னு அவங்க வந்து ஒவ்வொரு நுகர்வோரும் எனக்கு வந்து தொலைபேசி அழைப்பில் அவங்களோட நலத்தை வந்து எனக்கு தெரிவிப்பாங்க. இப்போது ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து இந்த அரிசியை வாங்கி சாப்பிட்றப்போ இன்னொரு நண்பருக்கோ அந்த உறவினருக்கோ தான் அந்த மாதிரி தான் போய் ஒரு நட்பு வட்டார ரீதியாக தான் நம்மளோட அரிசி வந்து ஒவ்வொரு ஆளுக்காக விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இதோடு இல்லாமல் நீங்கள் ஆய்வகத்தில் கொடுத்து தான் சிலதை வந்து இதில் என்ன மினரல்ஸு என்ன விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனால் வந்து நமது நெல்லை காப்போம் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒரு 20 வகையான நெல்லுக்கு வந்து என்ன ஊட்டச்சத்து இருக்குது, இதர சத்துக்கள் என்ன இருக்குதுன்னு தஞ்சாவூர் மத்திய தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்திலிருந்து சில ஆய்வுகளை வந்து ஆய்வுக்கூறுகளை பெற்று அதன் அடிப்படையில் வந்து எந்த வகையான நெல்லுக்கு எந்த சிறப்பு கொண்டது, எந்த வகையான ஊட்டச்சத்து மிகுதியாக இருக்குதுன்னு வந்து ஒரு ஆய்வு வெளியீடு பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் போனால் கருப்பு கவுனிலையும் நல்ல சிறப்பான சத்துக்கள் மிகுந்தி இருக்குது. காரணம் என்னென்னா இது வந்து இயற்கையோட பாரம்பரியமாக நம்ம நாட்டில் வளர்ந்த ஒரு நெல்லுன்றதுனால
இது ஒரு சிறப்பாக இருக்குது. சில ஒட்டு ரகங்களுக்கும் இதுக்கும் வந்து வேறுபடுத்தி பார்த்தோம்னாக்கா, ஒட்டு ரகங்களில் இருக்கிற சத்துக்கள் மிகவும் குறைவாக இருக்கும். அதிக விளைச்சலை தரும். குறுகிய காலத்திலேயே விளைச்சல் தரும். அதனால் வந்து அது வந்து அவ்வளோ ஊட்டச்சத்துவாக ஒரு நிறைந்த ஒரு உணவுப் பொருளாக இல்லை. இப்போ நீங்கள் கூட இனிமேல் கடைக்கு போனீங்கன்னா ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதில் என்ன ஊட்டச்சத்து நிறைந்திருக்குதுன்னு தான் நம்ம கேட்கணும். அப்போது இந்த அரிசியில் என்ன இருக்குது, இதை சாப்பிட்டா என்ன நடக்கும், நம்ம உடம்புக்கு என்ன பயன், அந்த வகையில் பார்க்கணும்னா இந்த கருப்பு கவுனி மிகவும் பிரசித்தி வாய்ந்த சிறப்பானது. இது வந்து ராஜாக்கள் காலத்தில் அவங்க மட்டும்தான் பயன்படுத்தினாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி பரவலாக்க முறையில் எங்கே வேணாலும் இந்த கருப்பு கவுனி இருக்குது. அதை தொடர்ந்து ஆத்தூர் கிச்சில் சம்பா, சின்ன சம்பான்ற சிவன் சம்பா, அதுக்கப்புறம் அன்னமழகி, இந்த மாதிரி நெல்லையும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு குணாதிசயம் உண்டு. அதுக்கும் ஏன் அப்படி வருதுன்னா அதுக்கு உண்டான ஒரு சத்து பொருள் மிகுதியாக இருக்கும். இப்போது நம்ம சுந்தர பூங்கா இயற்கை வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் செல்வ வளம் மிக்க ஒரு நிலையம். இதில் வந்து தங்கமோ காசோ செல்வம் கிடையாது. நம்மளை உடலை வளர்க்கக்கூடிய சத்துக்கள் தான் செல்வம்னு நாங்கள் குறிப்பிட்டு செல்வ நிலையம்னு பேர் சேர்த்தா மாதிரி வச்சுருக்கோம். வருங்காலத்தில் இந்த தலைமுறைக்கு என்னென்னா இந்த மாதிரியான சத்துக்களை உட்கொண்டால் மட்டுமே ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு மனித வளம் மேம்படும்ன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் அவர்களுக்கு வந்து சில வகுப்புகளும் நாங்கள் எடுத்து அவர்களுக்கு எங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த ரசாயன விவசாயத்துக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் வேறுபாடுகளும் அதன் பயன்களும் பலன்களும் அனைவரும் பெற வேண்டும், எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு மாணவர்களை நோக்கி ஒரு கருத்துக்களை பரிமாற்றம். ஏன்னா அந்த மாணவர்கள் வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மாவன்ட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான விவசாய குடும்பமாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி நெல்லை பயிர் வைங்க, நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலான்னு. நுகர்வோராக இருந்தாக்கா இந்த இந்த அரிசி கிடைக்கிது, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த பெற்றோரை வந்து இந்த மாணவர்கள் போய் சொல்லுவாங்க. விவசாயிங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பார்வையிட்டுட்டு நாமளும் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு முதல்ல செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைவாங்க. இப்போ பக்கத்து ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்துருக்குது. ஒரு 50 சென்ட் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறி வந்துன்னு இருக்காங்க. காலப்போக்கில் ஒவ்வொரு ஆளாக மாற்றினது போக அதுக்கப்புறம் அவங்களே வந்து நிறைய மாறிடுவாங்க. இனி வரும் காலங்களில் நுகர்வோர்கள் வந்து நேரடியாக பண்ணையிலிருந்தே பெரும் வழிமுறை வந்துடும். ஏன்னா எந்தெந்த விவசாயி எப்படி இயற்கையாக பண்ணுறாரா என்ன பண்ணுறாருன்னு நேரடியாக நுகர்வோர் பார்வையிட்டால் மட்டும்தான் அது உறுதிட்டு சொல்ல முடியும். எங்கேயோ கடைகளில் வந்து எடுத்துன்னு வந்து விற்கிறது அது உண்மையானதா, அது இயற்கை முறையில் பண்ணதா, இல்லை வேறு எப்படி விளைவிச்சாங்க அப்படின்ற ஒரு சந்தேக எல்லாம் இல்லாமல் நேரடியாக அவங்க இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய எந்த ஒரு விவசாயியோட பண்ணையிலையும் போய் நேரடியாக போய் அவங்க அந்த விளைபொருட்களை வாங்கி பயனடையலாம். வருங்காலத்தில் இந்த துரித உணவு மாதிரி இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட எல்லா பொருட்களுமே வரும். அதுக்கு நாங்களும் ஒரு முன்னணியாக திகழும். இப்போ பார்த்திங்கன்னா சத்து மாவு கஞ்சின்றதை நாங்கள் கொடுத்துன்னு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா எல்லா அரிசியுமே இருக்கும். இப்போ இந்த ஆண்டு ஒரு 30 அரிசி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்குன்னா அந்த 30 விதமான அரிசியும் நிறைந்திருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு விதமான சத்து இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ 30 விதமான அரிசி நீங்கள் ஒரே நேரத்தில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம். அப்போது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருள் கிடைக்கும். இந்த மாதிரி சிறுதானியங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா விரிவாக்கம் செய்ய நாங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம்.